உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப பெருசு, மலை மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு இந்த நாளை துவங்குறீங்களா? எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆண்டவர்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, எரிகோ மதில தகர்த்தாங்க. இஸ்ரவேலர் கையில ஒரு ஆயுதம் கூட இல்லாம இருந்தது. செங்கடலை பிளந்த தேவன், ஒருத்தர் கையில ஒரு ஆயுதமும் இல்லை. அழகா கடல் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி கொடுத்தது. எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைச்சாங்களோ அந்த பிரச்சனையவே இஸ்ரவேலருக்கு அவர் வழியாக மாற்றி கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னும் சொல்லிக்கிட்டே போனா எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஆண்டவர். நாம் அவருக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. அவர் ஆலோசனை கர்த்தாவா இருக்கிறார். ஆனாலும் நமக்குள்ள ஆவியானவரை வைத்து அநேக காரியங்களை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இந்த நாள்லையும் கூட ஒரு அற்புதமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள போறோம். நம்ம சத்தியத்துக்குள்ள போகலாம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16-17 வசனம். 2 ராஜாக்கள் 3:16-17. அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அதோட மோவாபியரையும் கர்த்தர் உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியானவர் சொல்றாரு பாருங்க. பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஒரு அற்புதமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள போறோம். 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, 3 ராஜாக்களும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இந்த பக்கம் மோவாபியர் இந்த 3 ராஜாக்களுக்கு எதிர்த்து வர்றாங்க பாருங்க. இந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து மோவாபியர் மேல சண்டை போடுறதுக்கு இப்படி 2 அணியா வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போது வனாந்தரத்துல ஏதோம் வழியா வர்றாங்க. வர்ற வழியில தண்ணி எல்லாம் தீந்து போச்சு. இந்த 3 ராஜாக்களுக்கும் கையில ஒண்ணு கூட கிடையாது பாருங்க. ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை, தண்ணி இல்லை, எல்லாம் தீந்து போச்சு. 7 நாள் சுத்திட்டு தெரிஞ்சிருக்காங்க வனாந்தரத்துல. அப்போ ராஜா சொல்றாரு, யோசபாத் சொல்றாரு, இங்க தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசிகிட்ட வர்றாங்க. வந்தோடனே ஒரு வாத்தியக்காரனை கூப்பிடுங்க, அவன் வாசிக்கட்டும், அப்ப கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இறங்கும்னு சொல்லி வாத்தியக்காரனை கூப்பிட்டு வாத்தியம் வாசிக்கிறாங்க. வாசிக்கும் பொழுது நடந்தது தான் பாருங்க. வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல, எலிசா தீர்க்கதரிசியின் மேல இறங்குச்சு. அதுக்கப்புறம் தான் எலிசா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை சொல்றாரு பாருங்க. அவன், அதாவது எலிசா தீர்க்கதரிசி, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்க. இப்ப பாருங்க, இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி வேணும். மகா பெரிய பிரச்சனை. தண்ணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவ்வளோ தண்ணி தவணமா இருக்கு, எங்கேயுமே தண்ணி இல்லை, வனாந்தரத்துல அலைஞ்சு திரியிறாங்க. அந்த நேரத்துல அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க போய் வாய்க்கால்களை வெட்டுங்க, பள்ளத்தாக்குல வாய்க்கால்களை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். நினைச்சா நமக்கு எப்படி இருக்கு? காத்தும் இல்லை, மழையும் இல்லை, எப்படி பள்ளத்தாக்கு நிரம்பும்? எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து சரி மழை வரும், ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம மனநிலையில ஒன்றை யோசித்துட்டு இருப்போம் பாருங்க. ஆனா கர்த்தர் அவருக்கென்று ஒரு விசேஷித்த பிரத்யேகமான வழியை வச்சிருக்காரு. இன்றைக்கு உங்க பிரச்சனைகளை நினைச்சு, ஐயோ இதுக்கு என்ன செய்ய போறாரு ஆண்டவர், இதுக்கு என்ன பண்ண போறாரு, இவ்வளோ பெரிய பணத்துக்கு ஆண்டவர் எங்க போவாரு, எப்படி நம்மளுக்கு இவ்வளோ பெருசா தருவாரு, இத்தனை லட்சம் பணத்தை ஆண்டவர் எப்படி நமக்கு தரப்போறாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம்.
பிரியமானவர்களே, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். பாருங்க, எல்லாம் சரி, மழை வரும், இந்த வாய்க்காலை வெட்ட சொல்லி இருக்கிறாரு தீர்க்கதரிசி, வாய்க்காலை வெட்டினா பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஏதோங்கிற இன்னொரு தேசம் வழியா இன்னொரு தேசத்துல மழை பெய்ய வச்சு அங்கிருந்து இங்கே இவங்க இருக்கிற இடத்துக்கு மழைய வர பண்ணாரு. பாருங்க, அப்ப மழை தண்ணி எங்கும் நிறைஞ்சு இருக்கும்போது இந்த மோவாப் ராஜா எந்திரிச்சு பார்த்திருக்கிறாரு. காலையில எழுந்து பார்த்த உடனே சூரியன் இந்த தண்ணி மேல உதிக்குது பாருங்க, ரத்தம் மாதிரி இந்த மோவாப் ராஜாக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே, ரத்தத்தை பார்த்த உடனே அந்த 3 ராஜாக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மோவாப் ராஜா, வாங்க நம்ம தேசத்துக்குள்ள போலான்ட்டு இங்க தேசத்துக்குள்ள வர்றாங்க. வந்த இந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து இந்த மோவாபியரை முறியடிக்கிறாங்க. ஓடியே போயிட்டாங்க பாருங்க. இந்த மோவாப் ராஜாவும் ஓடியே போயிட்டான். அடுத்தது யார் இந்த மோவாப்ல பட்டத்துக்கு வர போறாங்களோ அவனுடைய சேஷ்ட புத்திரனை எடுத்து பலியா கொடுத்துட்டு தேசத்தை விட்டே ஓடிட்டாங்க. பாருங்க, கர்த்தர் எப்படி செய்யறாருன்னு பாருங்க. பிரியமானவர்களை, இன்றைக்கு உங்களுக்கு எதிராக ஜனங்க கூட்டம் கூடி வந்து கொண்டிருக்காங்களா? உங்களுக்கு எதிராய் பேசி கொண்டிருக்காங்களா? நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருக்காக நீங்க நிற்கும் பொழுது, கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி எதிரிகள் உங்களை விட்டு ஓடி போகும்படியாக செய்வார். இதெல்லாம் நான் சொல்லல, கதை மாதிரி நீங்க ஒரு வேளை கேட்டிருக்கலாம். இது கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல இருக்குது பாருங்க, 20வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 3:20. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்ட பொழுது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். 22வது வசனம், மோவாபியர் அதிகாலமே எழுந்த போது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தண்ணி எப்படி தெரிஞ்சது? ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டதாம். இது ஒரு சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் எதிரிகளுக்கு இங்க உள்ள சூழ்நிலையை அப்படிதான் காட்டுவாரு. அவங்க பயப்படுற மாதிரி ஆண்டவர் காட்டிட்டாரு. ரத்தத்தை மாதிரி தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே இவங்க ஜாலியா உள்ள வந்திருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இஸ்ரவேல் ராஜா, யூதா ராஜா, ஏதோம் ராஜா 3 பேரும் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு மோவாபியார் உள்ள வர்றாங்க. உள்ள வந்தோடனே இவங்க அடிச்சு நொறுக்கி எல்லாரையும் துரத்திடுறாங்க. பாருங்க, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இந்த 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 16, 17, 18 3 வசனங்களையும் உங்களுக்கு வாக்கு தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து உங்க வாயில அறிக்கை பண்ணி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாய் நீங்க வேதத்தில் உள்ள இந்த வாக்கு தத்தங்களை படிக்கும்போது அவருடைய கரம் உங்களுக்காக எல்லா வேலையும் செய்யும். பாருங்க, நம்மளுடைய ஆலோசனைகள் அல்ல. நம்ம ஐயோ இந்த வழியா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்போம். கர்த்தர் ஒன்றுமே இல்லாம இது என்னுடைய பார்வைக்கு அற்ப காரியம், என்ன நம்பினா உங்களை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அற்புத விதமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சூப்பர் நேச்சுரலா உங்க பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு ஓடி போகும்படியாக செய்வார். உனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களை குறித்த ஒரு பயத்தை கர்த்தர் எதிரிகளுக்கு உண்டு பண்ணுவார். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. உபாகமம் 28 இருக்கு. உங்களை பார்த்து அவங்க பயப்படுவாங்கன்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. 17வது வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். இது நடக்குமா, இதுல ஏதாவது ஒரு சாத்தியக்கூறு இருக்கான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல காத்தும் இருக்காது, மழையும் இருக்காது. ஆனா உங்களுடைய பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 17வது வசனம் கடைசியில, இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். 2-3 தடவை இந்த அதிகாரத்தை படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இந்த செய்தியை 2-3 தடவை கேளுங்க. ஒண்ணுமே இல்லை, உங்க கையில ஆயுதம் இல்லையா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது, ஆனா கோலியாத்தை வீழ்த்தினான். நம்ம ஆண்டவர் அப்படிதான் செய்வாரு.
ஒரு ஆயுதம் கூட இல்லாம எரிகோ மதில் தரைமட்டமானது. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது கர்த்தரின் பார்வைக்கு உங்க பிரச்சனை அற்ப காரியம். அவர் எல்லாவற்றையும் செய்கிற வல்லமையுள்ள தேவன் பாருங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாள்ல இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி, இந்த வாக்கு தத்தங்களை நம்பி வாயில அறிக்கை பண்ணுங்க. அவர் மேல விசுவாசமாயிருங்க. கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா போதும். நீங்க எவ்வளோ பெரிய மலையும் தரைமட்டமாக்கிடலாம். உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். பிரியமானவர்களே, சந்தோஷமா இந்த நாளை தொடங்குங்க. இந்த நாள் அவர் கருத்துல கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு வெற்றியை உண்டு பண்ணி எதிரிகள் உங்களை விட்டு ஓடும்படியாக செய்வார். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.